பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் எசையா புத்தகம் 60 வசனம் 15. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. மாட்சிமை என்பது அவருக்கு மாத்திரமே உரியது. மகிமை, அந்த புகழ், அந்த பெருமை, அதை நித்திய மாட்சிமையாகவும், இட் இஸ் இட்டர்னல், இட் இஸ் நாட் டெம்பரரி, இட் இஸ் பெர்மனன்ட். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்கக்கூடிய தலைமுறை மேபி ஒரு 2-3 இருக்கலாம். ஆனால் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் என்று சொன்னால் நாம் ஆபிரகாமுடைய தலைமுறையாயிருக்கின்றோம், ஈசாக்குடைய தலைமுறையாயிருக்கின்றோம், மோசஸுடைய தலைமுறையாயிருக்கின்றோம், யாக்கோபுடைய தலைமுறையாயிருக்கின்றோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுடைய ஒரே டிஎன்ஏயில் பிறந்த நாம், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவருடைய சந்ததியாய் இருக்கின்றோம். இந்த சந்ததி என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கின்ற நம்முடைய சந்ததி மகிழ்ச்சியாகவும் தேவன் வைக்க இன்றைக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் பிறந்த நமக்கும் அதே அதிகாரமும் அதே மாட்சிமையும் நமக்கு கொடுத்ததினால் நாம் தைரியமாக விசுவாசத்தினால் சொல்ல முடியும், ஆம், என்னை தேவனில் பிறந்த இந்த விசுவாசத்தினால் நான் நித்திய மகிழ்ச்சியாகவும் மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் நான் மகிழ்ச்சியோடும் என் ஜனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று சொல்லி அந்த பாதையை நோக்கி செல்வோமா? God bless you.